வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெமிக்கல் பாண்டிங்கில் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கோஸ்லே லூயிஸ் அப்ரோச் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல் பாண்ட்னா என்னென்னு பார்த்துப்போம். ஓகே, ஸோ கெமிக்கல் பாண்டுங்கிறது ஒரு ரெண்டு எலமெண்ட்டுக்கு, எந்த எலமெண்ட் வேணால் எடுத்துங்க. ஸோ ஏ அண்ட் பி, ஸோ ரெண்டு எலமெண்ட்டுக்கு நடுவில் சம்திங் கெமிக்கலாக ரியாக்ட் ஆகி ஸோ சம்திங் பாண்டு ஃபார்மேஷன் ஆகிறத நம்ம கெமிக்கல் பாண்ட் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கெமிக்கல் பாண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. அயானிக் பாண்ட், ஸோ அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட், then metallic bond, லாஸ்ட்டு ஹைட்ரஜன் பாண்ட். இது இல்லாமல் ஒரு வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அது ஃபோர்ஸில் வந்துடும். ஸோ இதில் மெயினாக 5 கெமிக்கல் பாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்று ஒரு டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிறதா ஸோ இந்தமாரி வெரைட்டிஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட் அண்டு ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இந்த 5 பாண்டையும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்டுக்கு என்ன இம்பார்ட்டண்ட் திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு மாலிகுல்ஸ்னால் எப்படி அரேஞ்ச் ஆகணும், ஒரு ஆட்டம்ஸ்னால் எப்படி இருக்கணும், ஸோ ஒரு காம்பவுண்ட்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு பாண்டையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கெமிக்கல் பாண்டு ஃபார்மேஷன் ஆகும்னா ஒரு எலமெண்ட்டுக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரானா என்ன? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எழுதும் போது அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் உள்ளதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எழுதுகிறோம் அப்படின்னா கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. ஓகே, ஸோ 1s2 2s2 2p2. ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எது மேக்ஸிமம் ஷெல்லோ அதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இதில். ஸோ அப்போ கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு எலமெண்ட்டுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எழுதினீங்க அப்படின்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டத்துக்கு இருக்கோ மேக்ஸிமம் அத்தனை பாண்டு மட்டும்தான் ஃபார்மேஷன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அரவுண்ட் த கார்பன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 பாண்டு தான் ஃபார்மேஷன் ஆகும். அது சிங்கிள் பாண்டாக இருக்கலாம், இல்லை டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக இருக்கலாம், இல்லை ட்ரிபிள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக இருக்கலாம். ஸோ எப்படி வேணால் உங்களுக்கு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, ஆனால் எப்படி சிங்கிள் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுமா, டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுமா, ட்ரிபிள் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுமாங்கிறத ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட வேறு எந்த எலமெண்ட்டை வந்து ரியாக்ட் ஆகுதோ அந்த எலமெண்ட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ரைட், ஸோ இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அந்த எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கோஸ்லே லூயிஸ் அப்ரோச் அப்படிங்கிறது ஸோ லூயிஸ் அப்ரோச் அப்படிம்பாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா வேலன்ஸ் எலக்ட்ரானை டாட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேங்களா? லைக் ஸோ இப்போ கார்பனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தோம். ஸோ 6 அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான், ஸோ 4னு பார்த்தோம். அப்போ கார்பனை சுற்றி இந்த மாதிரி 4 டாட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் இந்த 4 எலக்ட்ரான். ஸோ கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஸோ அதனால கார்பனை சுற்றி 4 எலக்ட்ரான்ஸை டாட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இதோட அட்டாமிக் நம்பர் 8. ஸோ 1s2 2s2 2p4. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆக்சிஜனை சுற்றி எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரானை கொடுக்கணும்.
அது இல்லாமல் எலக்ட்ரான்ஸ் எப்படி பேர்டாக இருக்கா இல்லை அன்பேர்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதில் 2 எலக்ட்ரான், ஸோ இதில் 4 எலக்ட்ரான். ஸோ அப்போ 2 செட்டு வந்து பேராக இருக்குது, 2 எலக்ட்ரானு அன்பேர்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எலமெண்ட்டுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம டாட் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் கோசல்-லூயிஸ் அப்ரோச் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரினுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 9, ஸோ 1s2, 2s2, 2p5, ஸோ 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளோரின் 7 எலக்ட்ரானை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதேமாரி நியானுக்கு பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் 10, 2p6, ஸோ அவுட்டர் மோஸ்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எல்லாமே பேடாக இருக்குது. ஸோ நியானை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே 2 எலக்ட்ரானை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இதை தான் பார்த்தோம்னா லூயிஸ் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரானை நம்ம எலக்ட்ரான் டாட் மாதிரி இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் கோசல்-லூயிஸ் அப்ரோச் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது மூலயமா நமக்கு எத்தனை பாண்டு ஃபார்மேஷன் ஆகும் ஒரு ஆட்டம்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி மாலிகுல்ஸுக்கு அரேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு மாலிகுல்ஸுக்கு எப்படி எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மாலிகுல்ஸ் எப்படி ஃபார்மேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் H2O வாட்டர் மாலிகுல்ஸை நம்ம எடுத்துப்போம். ஸோ வாட்டர் மாலிகுல்ஸு எப்படி அரேஞ்சாக இருக்கும், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஸோ 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, அதில் 2 செட்டு லோன் பேராக இருக்கும். ஸோ 2 அன்பேர்டாக இருக்கும். அந்த அன்பேர்டு தான் ஹைட்ரஜனோட பாண்டு ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆக்சிஜனுக்கு நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி போடுவோம். ஸோ ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இன்னொரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஓகே, அதேமாரி ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பரே 1 தான். ஸோ அப்போ எலக்ட்ரான் டிஃப்ரென்ஷியேட்டுக்காக உங்களுக்கு இதை இன்ட்டுன்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ ஹைட்ரஜனுக்கு இன்ட்டு. ஸோ அப்போ ஒரு ஆட்டமும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அப்போ ஆக்சிஜன் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் ஹைட்ரஜனில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, அதாவது அந்தந்த சர்க்கிளில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து காமன் ஃபார் ஹைட்ரஜன் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிஜன். ஓகே, ஸோ அதனால தான் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக உள்ளது. ஓகே, ஸோ இப்போ CCl4 அந்த காம்பவுண்டை பார்த்தோம்னா கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஸோ கார்பனோட Cl. ஓகே, ஸோ ஏன்னா கார்பனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4, ஸோ அப்போ 4 பாண்டு ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்ட்ரா கார்பன், ஸோ கார்பனுக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இப்போ குளோரினோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 17. ஓகேங்களா? ஸோ குளோரினுக்கு நமக்கு அட்டாமிக் நம்பர் 17. ஸோ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது ஹாலஜன்ஸ் காம்பவுண்ட். ஸோ அப்போ 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் குளோரினுக்கு. ஓகே, ஸோ அப்போ குளோரினுக்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா ஸோ குளோரின் அதை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டுக்காக இன்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ ஒரு குளோரின்லையும் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 செட்டை வந்து பேராக போடணும். ஒரே இதை வந்து ஒரு எலக்ட்ரானை அன்பேர்டாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு குளோரினும் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, ஒரு காம்பவுண்டு இன்னொரு எலமெண்ட்டோட பாண்டு ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் ஆக்டல் ஸ்டெபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா?
ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டேட் ஸ்டெபிலிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஸோ பாண்ட் ஃபார்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி நம்ம சர்க்கிள் போட்டோன்னா அந்த சர்க்கிளில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம ஆக்டேட் ரூல் அப்படிங்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஆக்டேட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் ப்ரெசன்ஸ் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒரு சர்க்கிள்லேயும் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஈச் சர்க்கிளில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சேம் திங்ஸ் கார்பனுக்கும். ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம ஆக்டேட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறோம். மேக்ஸிமம் எந்த மாலிகுல் ஃபார்மேஷன் ஆனாலும் அந்த மாலிகுல்ஸ் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து ஹீலியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டெயின் பண்ணுது, அதனால இதுவும் ஸ்டேபிள் தான் அப்படின்ட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து லைக் அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டெயின் பண்ணும். ஸோ அப்போ 8 எலக்ட்ரான்ஸ்னால் கம்ப்ளீட்லி எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அப்போ மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ ஆக்டேட் ஸ்டெபிலிட்டிங்கிறது என்னது? ஸோ NS2 NP6 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ தட் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் ஒரு காம்பவுண்டும் ஆக்டேட் ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்டு மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் டபுள் பாண்டட் காம்பவுண்டு, ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். லைக் CO2 அப்படின்னு பார்த்தோம்னா CO2 மாலிகுல்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஸோ C டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O இதுதான் மாலிகுல்ஸ், கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான்ஸ். லைக் இந்த ஆக்சிஜனுக்கும் 6 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, ஸோ இதே தான் பாண்ட் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கிள் போடுறோம். உங்களுக்கு ஏதாவது அப்படி கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸுக்காக வேறு சிம்பிள் கொடுத்துக்கலாம். இன்ட்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வேறு சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ கார்பனுக்கு இந்த மாதிரி வேலன்ஸ் எலக்ட்ரான் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் சிம்பிளை கொடுத்துட்டு ஸோ ஆக்சிஜனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிம்பிளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதேமாரி கார்பனுக்கு போட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இது அப்படியே சர்க்கிள் பண்ணலாம். அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதுலேயும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதுலேயும் 8 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ அதேமாரியே ஈத்தீன் அப்படிங்கிற காம்பவுண்டுக்கும் நம்மளால் போட முடியும். ஸோ அப்போ CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு போட்டோம் அப்படின்னா ஸோ கார்பனோட வேலன்ஸ் எவ்வளோ? ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதேமாரி இந்த கார்பனுக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான். ஏன்னா இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்மேஷன் ஆகிருக்கு. அதேமாதிரி இந்த கார்பன்லேயும் 2 ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ நடுவில் டபுள் பாண்ட் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எல்லாத்துக்கும் நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஆல்வேஸ் 2 எலக்ட்ரான் தான் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, ஸோ அப்போ கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்க்கிளையும் நீங்கள் போடும்போது எதெல்லாம் பாண்டு ஃபார்மேஷன் ஆகிருக்கோ அதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக போடணும். ஏன்னா அந்த கெமிக்கல் பாண்ட் அப்படிங்கிறது கெமிக்கல் பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பாண்டு ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரானு ஹைட்ரஜனுக்கும் காமனு கார்பனுக்கும் காமன். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கார்பனும் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஹைட்ரஜனும் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா, எல்லா ஹைட்ரஜனுமே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் எல்லா காம்பவுண்டும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாச்சும் ஆக்டேட் ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணி மோஸ்ட் ஸ்டேபிளாக காட்டும். ஓகே, ஸோ அதேமாரி ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அல்கைன்
இல்லைனா நைட்ரஜன் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நைட்ரஜன் அப்படின்னு எடுத்தோம்னா N2. ஓகே, ஸோ N ட்ரிபிள் பாண்ட் N, இதுதான் நைட்ரஜனோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ அப்போ நைட்ரஜன் மாலிகுல்ஸில் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஸோ நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, 1s2, 2s2, 2p3. ஓகேங்களா? ஸோ 5 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த 5 எலக்ட்ரானும் ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான், நெக்ஸ்ட்டு p ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான்ஸ் அன்பேர்டு எலக்ட்ரானாக இருக்குது. ஸோ அந்த 3 அன்பேர்டு எலக்ட்ரானு தான் இதில் பாண்டு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நைட்ரஜன்ஸ், ஸோ நைட்ரஜனில் ஃபஸ்ட்டு எத்தனை எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அடுத்தது 3 அன்பேர்டு எலக்ட்ரான். நெக்ஸ்ட்டு அனதர் நைட்ரஜனில் சேம் திங்ஸ். ஸோ 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் 8 எலக்ட்ரான்ஸ், இந்த சர்க்கிளில் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ ரெண்டுமே ஆக்டட் ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணுது. ஓகே, ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் அதில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அல்கீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2H2. ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்தோம்னா C ட்ரிபிள் பாண்டு C H H, இதை நம்ம ஈத்தைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த 2 கார்பனுக்கும் நடுவில் ட்ரிபிள் பாண்டு ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் எப்படி போடுவோம்? ஸோ கார்பன், ஸோ 3 எலக்ட்ரான் இந்த சைடு இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இந்த சைடு, லைக். ஸோ கார்பன் 3 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான். ஸோ ஹைட்ரஜனோட ஒரே ஒரு எலக்ட்ரான், தென் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு சேம் திங்ஸ். ஸோ எந்த ஆட்டத்தை நீங்கள் சர்க்கிள் பண்ணாலும் அது அட்லீஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்முக்கு இருக்கணும். ஓகே, அதுதான் நம்ம ஆக்டட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த சர்க்கிளில் 8 எலக்ட்ரான், ஐ மீன் இந்த சர்க்கிள்லேயும் 8 எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஆல்வேஸ் 2 எலக்ட்ரான். ஓகே, ஸோ அப்போ சிங்கிள் பாண்டட் காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, டபுள் பாண்டட் ஆஸ் வெல் அஸ் ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் ஆல்சோ சம்திங் ஸ்டேபிள் ஃபார்முக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கோசல்-லூயிஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ ரிமைனிங் காம்பவுண்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாக எந்த சார்ஜும் ப்ரெசன்ஸ் ஆகாமல் நியூட்ரல் மாலிகுலை பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ அயானிக் ஃபார்மில் இருக்கிற காம்பவுண்டை பார்க்கலாம். ஓகேங்களா? லைக் ஸோ CO3 2-. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ C டபுள் பாண்டு O, சிங்கிள் பாண்டு O, சிங்கிள் பாண்டு O போட்டு 2-. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஏன் இங்கே 2- போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எப்பொழுதுமே 6 தான் சொன்னோம். ஆனால் இங்கே ஆக்சிஜனை பாருங்கள் 6 எலக்ட்ரான்ஸுக்கு மேலேயே ப்ரெசன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ அந்த எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? 2-. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் இங்கே எக்ஸஸாக இருக்குதோ அதுதான் அங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அங்கே 2- போடுறோம். அப்போ 3 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருந்தால் 3-. ஸோ 4 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருந்தால் 4-. ஸோ அப்போ எத்தனை எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கோ அத்தனை எலக்ட்ரான்ஸை அங்கே போடுறோம். ஈவன் டெஃபிஷியன்ஸாக இருந்தால் கூட நீங்கள் அதை ப்ளஸ்ன்னு அங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ எக்ஸஸாக இருந்தால் மைனஸு, ஸோ லெஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ கார்பன், திஸ் ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு டிஃப்ரென்ஷியேட்டுக்காக இங்கே டாட்னு கொடுத்துருக்கேன், இல்லை இன்ட்டு எது வேணால் கொடுத்துங்க. இல்லையா ஆக்சிஜனுக்கு டாட்னு கொடுத்துட்டு கார்பனுக்கு இன்ட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணி. ஓகே, அதுமாரி இந்த ஆக்சிஜனுக்கு அதுமாதிரி இந்த ஆக்சிஜனுக்கும். ஓகே, ஸோ இது கார்பனோட எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா?
ஸோ இப்போ நீங்கள் சர்க்கிள் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரானு ப்ரெசன்ஸ் ஆகிரும். ஸோ இதுதான் நம்ம அயானிக் ஃபார்ம் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதுலேயும் 8 எலக்ட்ரான், ஸோ இதுலேயும் 8 எலக்ட்ரான்ஸ், லைக் இதுலேயும் 8 எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி அயானிக் ஃபார்மும் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஆனால் எவ்வளோ எலக்ட்ரான் எக்ஸஸாக வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஏன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணுமோ அத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும். ஓகே, ஸோ வேறு மாலிகுல்ஸோட ரியாக்ட் ஆகும்போது ஸோ அதனால தான் CO3 2- அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. ஸோ அது ஸ்டேபிள் ஃபார்மில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட்டு ஒன் காம்பவுண்ட், ஸோ NF3. ஓகேங்களா? ஸோ நைட்ரஜன் ட்ரைஃப்ளோரைடு NF3. ஓகே, ஸோ நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஓகே, ஸோ ஃப்ளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரானும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஃப்ளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 7. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட்டுக்காக இன்ட்டுன்னு கொடுத்துங்க. அதுமாரி 3 ஃப்ளோரின் இருக்குது. ஸோ 3 ஃப்ளோரினையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆட்டத்துக்கும் நம்ம ட்ரா பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ அப்போ ஈச் சர்க்கிளில் பாருங்கள் 8 எலக்ட்ரானு ப்ரெசன்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன இது? ஸோ நைட்ரஜன் ஃப்ளோரைடு. ஸோ இதுதான் நம்ம மாலிகுல்ஸ். ஓகே, NF3 அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இந்தமாரி எந்த மாலிகுல்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணாலும் அதில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 70% ஆஃப் காம்பவுண்டில் இந்த மாதிரி 8 எலக்ட்ரான்ஸு ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கோஸ்லே-லூயிஸ் அப்ரோச் அப்படிங்கிறோம். ஸோ மேக்ஸிமம் கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். அதாவது ஒரு பாண்டு ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ரெண்டுமே ஒரு எலக்ட்ரானை கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை தான் கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி எந்த காம்பவுண்ட் நீங்கள் ட்ரா பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்டேபிள் ஃபார்முக்கு வந்ததுன்னா ஓகே, அதேமாதிரி ஒரு சர்க்கிள், தட் மீன்ஸ் ஒரு ஆட்டத்துக்கும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சப்போஸ் எல்லாத்துலேயும் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா மோர் ஸ்டேபிளாக இருக்கும். மற்ற காம்பவுண்டோட கம்பேர் பண்ணும்போது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா சில மாலிகுல்ஸ் இருக்குது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரான் ரிச்சுன்னு இருக்குது. ஸோ அந்த மாலிகுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம கோஸ்லே-லூயிஸ் அப்ரோச் அப்படிங்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.